வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நான் பார்த்தீங்கன்னா 2025 குரூப் ஒருக்காக நியூ சிலபஸ் படி தமிழ் தகுதி தேர்வு கொஷினை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஷின் கொடுத்துருப்பேன். இது 8 கொஷின். இன்னும் 40ல் 8வது கொஷின் பார்க்க போகிறோம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல் இரத்தல் இந்த இரத்தல் வந்து அப்படின்னு கேட்டாக்க கை ஏந்துதல். இரத்தல் அப்படின்னு கேட்டாக்க மரணம். பொருள் வேறுபாடு அறிக. இறங்கு இறங்கு. இந்த ரா வந்துச்சுன்னு கேட்டாக்க கருணை காட்டு. கருணை காட்டு. இந்த ரா வந்துச்சுன்னு கேட்டா கீழே வா. ப்ரீவியஸ் கொஷின் பாருங்க. ப்ரீவியஸ் கொஷின் எதுக்கு சும்மா கொடுத்துட்டு இல்லை நான், சரிங்களா? இதுதான் உங்களுக்கு நியூ சிலபஸ் கொடுத்துருக்கிறது. ஸோ இது அப்படியே ரிப்பீட்டட் ஆகும். எப்படியெல்லாம் வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுவே பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக்குதல். இன்னொரு இருக்கிறது ஆர்டரை வந்து மாற்ற சொல்றாங்க. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்குவோம். சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்குவோம். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். முதல் எழுத்து ஆ, உயிரெழுத்து முதல் ஆதான் வரும். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல். முன்ன கொஸ்டின்ல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தேசியம், துறைமுகம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தா வரிசை தான் வரும். தால இப்போ துறைமுகம் தான் ஃபர்ஸ்ட் வரும். துறைமுகம், தேசியம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். பாரதம், புதுமை, பெண்கள், பொதுக்கூட்டம். மகிழ் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயரை காண்க. வினையாளன் அப்படின்றது 6 வரும். மகிழ்ந்தார். பின்வரும் வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் யாது? உன். உன் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கான வினையாளன் பெயர்கள் வந்து உண்கின்றவன். பொறித்து வேர்ச்சொல் எழுதுக. பொறி. வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை எழுதுக. நட, நடத்தல். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் எழுதுக. தருகின்றனர். தா. அதே ஆப்போசிட்டை கேட்டிருந்தாக்க தருகின்றனர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பாடுகிறார் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க. பாடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பூவின் நிலைகள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொட்டை, முதிரை, கால், தேங்காய். மணி வகைகள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு. ராமன் டேஷ் எய்தான். ராமன் டேஷ் எய்தான். கணையை எய்தான். கூரை கூரை 2024 குரூப் 4லையும் கேட்டிருப்பாங்க. கூரை குறை ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தாருக. இந்த கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. இதுனாக்க திருமணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கூரை புடவை எடுக்கணும்னு சொல்லி போவாங்க இல்லையா? அதுதான் இந்த கூரை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். ஜலைன் சோல். ஜலைன் சோயில்னாக்க கலர் நிலம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. கைட்னஸ். கைட்னஸ் அப்படின்னு கேட்டாக்க பின்பற்றத்தக்க வழிமுறைகள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்களை அறிக. கிரெடிட் கார்டு கடன் அட்டை என்பது சரியான இணை. டிஜிட்டல்னாக்க இணையதள வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் தான் இணையதள வணிகம். மின்னணு அப்படின்னு கேட்டாக்க இ ஷாப்பிங் வரும். டெபிட் கார்டு அப்படின்னு கேட்டாக்க பற்று அட்டை. தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. எந்த லா கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்க. பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. எந்த லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. மரபு பிள்ளையுள்ள தொடரை கண்டறிக. பூவை கொய்துவான்னு தான் சொல்லணும். பூ பறின்னு சொல்லி சொல்லக்கூடாது. சுவர் எழுப்பு, சோறு உண், பானை வனை. இதெல்லாம் 8th புக்ல இருக்கக்கூடியது. பிழை திருத்தம். மரபு பிழைகள். இளமை பெயர்களை எழுதுக. சிங்க சிங்க குருளை. குற்றியலுகர வகையறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. குற்றியலுகர வகையை
அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. அமிழ்து அமிழ்து வந்து வராது. பொருந்தா சொல்லை கண்டறிக. சினை பெயருக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக. சினை பெயருக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக. சிவப்பு என்பது நிறம். கண்ணு, கிளை, வால்லாம் எனக்கு உறுப்புகள் பெயர்கள். அணுகு என்பது எதிர்ச்சொல். அணுகுக்கு ஆப்போசிட் வந்து விலகு. எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல். எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல். எல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? எல்னா பகலு, அதுக்கு ஆப்போசிட் இரவு. அல் அப்படின்னு சொல்லி வரும். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். உதித்த, ஆப்போசிட் வந்து பாருங்க மறைந்த. கலனல்லால். கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? கலன் கூட்டல் அல்லால். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. சரியான விடையை தேர்வு செய்க. கண் கூட்டல் அழகு. கண் அழகு. கண் பார்வை தான் வரும். கண் காட்சி தான் வரும். கண்ணாட்சின்னு வராது. கண் இமை தான் வரும். கண்ணாமைலாம் வராது. அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொஷின். பேராகிராஃப் கொஷின் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் தான். சரிங்களா? நான் ஆன்சர் மட்டும் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் எது? வளமை இழந்த மாவட்டம் எது? தஞ்சாவூர். ஆங்கில அரசு சர் ஆதர் கார்டனை எப்பணியில் நியமித்தது? தனி பொறுப்பாளராக. கல்லணை கட்டுமான உத்திகளை கொண்டு கட்டப்பட்ட அணை எது? தவளீஸ்வரம் அணை வந்து சர் ஆதர் கார்டன் தான் கட்டியிருப்பாரு. இந்திய நீர்ப்பாசனின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? இந்திய நீர்ப்பாசனின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சர் ஆதர் கார்டன். பழந்தமிழின் அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மைக்கும் மக்களுக்கு எடுத்துக் கூறியவர் யார்? சர் ஆதர் கார்டன். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. ஒருமைப்பன்மை பிழையற்றது. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன என்பது கரெக்ட் தான். பொருள் தருக. சொல்லும் பொருளும் பொறுத்துக. நமன். நமன் அப்படின்னு கேட்டாக்க யமன். நமன்னா யமன். நம்பர்னாக்க அடியார். நாணவேனாக கூசாமல். உய்மின்னாக்க ஈடேறுங்கள். 2341. சொல்லும் பொருளும் பொறுத்துக. சமர். சமர்னா போரு. கழனினா வயலு. களம்னா கப்பல். ஆழினா கடல். 3142. சரியான பொருளை அறிக. சரியான பொருளை அறிக. காருகர். காருகர் அப்படிங்கிறக்க நெய்பவர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்துலையா சிலப்பதிகார பாட்டு அதுதான். பிழை திருத்துக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் வரணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. பிழை திருத்துக. ஓர். அது அஃது எங்க வந்தது அப்படின்னு கேளுங்க. அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை. எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை வாக்கியம்? அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆச்சரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ உணர்ச்சி தொடர். தொடர் வகையை கண்டறிக. கோதை தேர்வில் வெற்றி பெற்றாள். செய்தி தொடர். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். சொற்களின் கூட்டு பெயர்கள் எழுதுக. ஆட்டு மந்தை. எறும்பு சாரையா வந்து போகும். அது பண்ண கல் குவியல். நூல் உருண்டை. நூல்னாக்கா நம்ம புத்தகம் கிடையாது. இது வந்து நூல், பூக்கட்டுற நூல். சரிங்களா? 2413. சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர்கள் காண்க. பழம் அப்படின்னு கேட்டாக்க அதனுடைய கூட்டு பெயர் என்ன? பழக்குலை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஓங்கு பரிபாடல் என்ற நூலின் ஆசிரியர் கிறந்தையார். எட்டு தொகை நூல்களில் ஒன்று எது? ஐங்குறு நூறு.
சதாவணி என்பதன் பொருள் என்ன? சதாவதனி என்பது வந்து பண்ணாக்க 100 செயல்கள். voyage சரியான கலைச்சொல் கண்டுபிடிக்க. voyage அப்படின்னு கேட்டாக்கா என்ன? voyage அப்படின்னாக்கா கடற்பயணம். எனக்கு இங்கிலீஷ் வந்து அவ்வளவா வராதுங்க. ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். கலைச்சொல் அறிதல். ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக்னா என்ன? நுண்ணுயிரி முறி. கூற்று காரணம் சரியா தவறா? கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். பெரியாரால் பாராட்டப்பட்டவர் காமராஜர்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. ஸோ காமராஜரை வந்து பெரியார் தான் வந்து சொல்லியிருப்பாரு கல்வி கண் திறந்தவர்னு சொல்லிட்டு. ஸோ கூற்று வந்து சரி. காரணம் இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தவர் காமராஜர் தான். ஸோ இதுக்காக தான் வந்து பெரியார் வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அனைத்தும் வந்து சரி. தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் பரிதிமாற் கலைஞர். தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் யாருன்னு கேட்டாக்கா பரிதிமாற் கலைஞர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பரிதிமாற் கலைஞர் பண்ணாரா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. பரிதிமாற் கலைஞர் வந்து பண்ணாரா அப்படின்னு சொல்லி கிடையாது. மறைமலை அடிகள். மறைமலை அடிகளும் சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமாற் கலைஞர் என்று அழைக்கப்படுவரும் தமிழ் நூல்களை எடுத்து மொழிபெயர்த்து கொடுத்தாங்க, அதாவது பதிப்பிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கிடையாது. யார் அப்படின்னு கேட்டாக்கா கால்டுவெல். கால்டுவெல் தான் பண்ணாக்க தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர். சரிங்களா? ஸோ அவரு தான் ஃபர்ஸ்ட் வருவார். ஸோ இது வந்து தவறு. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்டால் பரிதிமாற் கலைஞர். மொழிநேயர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா மறைமலை அடிகள் வந்து கிடையாது. தேவநேய பாவனார் வந்து மொழிநேயர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இரண்டாவது மட்டும்தான் சரியா இருக்கு. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, கூற்று 3 தவறு. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பலம் பாலம். பலம் அப்படின்னு கேட்டாக்கா வலிமை. பாலம்னாக்கா ஆற்று பாலம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தொடு தோடு. தொடு தோடு. ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் வந்து பாருங்க தொடுறது. தோடு அப்படின்னாக்கா காதணி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பணம் பானம். பணம் அப்படின்னாக்கா காசு. பானம்னாக்கா அன்பு. சரியா? அம்பு. இரு பொருள் தருக. இடும்பை. இடும்பை அப்படிங்கிறக்க துன்பம் ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம். இரு பொருள் தருக. துளை. துளைன்னு கேட்டாக்கா துவாரம். அதாவது ஹோல்சேல்னு சொல்றோம் இல்லையா, அது துவாரம் இருக்கும். தொந்தரவு. சரிங்களா? இரு பொருள் தருக. வேண்டல். வேண்டல் அப்படின்னாக்கா விரும்புறது, இன்னொன்று பாருங்க விண்ணப்பம் கொடுக்கறது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓவிய எழுத்து. ஓவிய எழுத்து. ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்று கூறுவர். சரியான இணைப்புச் சொல் தேர்வு செய்க. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். டேஷ் குழந்தைகள் தான் இவ்வுலகில் முதல் ஞானிகள். எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகில் முதல் ஞானிகள். சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. உருவப்படுத்தப்பட்டுள்ளன. டேஷ் இப்பாடல் உருவக அணி. எனவே இப்பாடல் உருவக அணி. சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. நச்சுக்காற்று ஓசோன் படத்தை தாக்குகிறது. டேஷ் புறஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. இதனால் புறஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. ஆமா, ஓசோன் ஓட்டை அடைகிறதுனால தான் நம்மளுக்கு வெயில் அதிகமா இருக்கு, மழையும் அதிகமா இருக்கு. ஸோ ரீசன் வந்து பாருங்க பொல்யூஷன் வந்து அதிகமாகிடுச்சு. CO2 வந்து அதிகமாகிடுச்சு. CO2 அதிகமாகிற அளவுக்கு வந்து பாருங்க நம்ம மரத்தை வந்து வெட்டி எடுத்துட்டோம். நம்ம மரங்கள்லாம் இருந்துச்சுனாக்கா CO2 வந்து பேலன்ஸ் பண்ணி ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். நம்ம மரங்களை அழிச்சிட்டோம். CO2 மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. ஸோ CO2 வந்து அதிகமாகிடுச்சு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. நல்லோர் வாழ்த்தினார்கள். நல்லோர் வாழ்த்தினார் என்பது வந்து எனக்கு ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு செயல். அது இறந்த காலம். கண்மணி நாளை பாடம் டேஷ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். அவள் வந்து ஒரு பெண்மணி இல்லையா? ஸோ படிப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிங்கிள் ஃபார்ம் தான் சொல்றாங்க. பொருத்தமான காலம் கண்டறிக.
பொருத்தமான காலம் கண்டறிக. மாடு புல் மேய்ந்தது என்பது வந்து எனக்கு ஒரு இறந்த காலம். மாடு சிங்கிள் தான், டூ தான் சொல்லணும். கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இறந்த காலம். இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்வு செய்க. மலை, பூ, பொன், வான், மேகலை, மணி, மேகம், செய். இதில் எது வரும் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணி மேகலை, மணி மேகலைன்னு சொல்லி கிரியேட் பண்ணலாம். வான்மலை கிரியேட் பண்ணலாம். பூமணி வந்து கிரியேட் பண்ணலாம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசி நியூ சிலபஸ் தாங்க. 80 கொஷின் இதில் தாங்க வரும். சரிங்களா, புரிஞ்சு. இதுதான் ஆர்டர். இதுதான் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மேட் வந்து இதுதான். சரிங்களா, 80 கொஷின் கன்ஃபார்ம் இதிலிருந்து வரும். ஸோ 5 கொஷின் வந்து உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி ஒன்று மிஸ் ஆயிருக்கு. ஒரு சில டாபிக் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. மீதி 15 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள் இலக்கியமும் அந்த தமிழ் அறிஞர்களை வந்து படிங்க. கொடுத்துருக்கிறது மட்டும் நல்லா தெளிவாக படிங்க. பூ, பூனாக்கா என்ன? பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. மலர்வெளி சுவற்றில் எழுதுகிறாள். எழுதுறாள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும்? மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள். சுவரில் எழுதுகிறாள் அப்படின்னு சொல்லணும். சுவற்றில் வர சுவரில். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அதுக்குள், அதுக்குள்னாக்கா அதற்குள். அதுக்குள்ள வீட்டுக்கு போறியா? அதற்குள் வீட்டுக்கு போகிறாயா? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. வரிசையில் ஒழுங்காக நில்லு. வரிசையில் ஒழுங்காக நில். நிறுத்தற்குறிகள் அறிதல். நிறுத்தற்குறிகளை அறிதல். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். இதை வந்து லைனா கொடுத்துருக்காங்க. கபிலன் தன் தந்தையிடம் கமா இன்று மாலை விளையாட போகட்டுமா, கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க என்று கேட்டான் என்பது சரியான ஆன்சர். நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறி இடப்பட்ட தொடரை கண்டறிக. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் என்பது சரியான ஆன்சர். ஊர் பேரின் மறுவை காண்க. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. ஊர் பெயர்களின் சரியான மறுவை தேர்வு செய்க. நாகப்பட்டினம், நாகப்பட்டினம், நாகை. தேவக்கோட்டை, தேவக்கோட்டைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மறுவு பேர் இப்போ வந்து புதுசாக பார்த்தோம் இல்லையா, தேவோட்டை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. ஜங்கிள், ஜங்கிள்னாக்கா காடு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. டிவி அப்படின்னாக்கா தொலைக்காட்சி. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சதம் அப்படின்னு கேட்டாக்கா 100. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது இனமொழி விடை. கதை, கட்டுரை எல்லாம் ஒரு இனம் தானே. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. வினா எதிர் வினாவுதல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது பண்ணக்க இப்பதான் பார்த்தோம். அது வந்து பண்ணக்க இனமும் சரி, உற்றது உரைத்தல் விடைன்னு சொல்லி வரணும். உற்றது உரைத்தல் விடைன்னு சொல்லி வரணும். ஸோ அது வந்து தப்பு. உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை என்பது பண்ணக்க என்னுடன் ஊருக்கு வருவாயா, வராமல் இருப்பேன் என்பனக்கா வினா எதிர் வினாவுதல். வினா எதிர் வினாவுதல் விடை வந்து அது வந்து இருக்கும். ஸோ அது வந்து தவறு. உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை உரைப்பது வந்து பண்ணக்க உருவது கால் வலிக்கும், கால் வலிக்கிறது என்றது பண்ணா உற்றது உரைத்தல். வலிக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து உருவது கூறல் விடை. சரிங்களா, பின்னாடி வரப்போட்டு முன்னாடி வந்து சொல்றாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். இனமொழி விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாருக்கு வராமல் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்பதான் பார்த்தோம். அது வந்து வினா எதிர் வினாதல் விடைன்னு சொல்லி வரும். கதை சொல் தருக. ஹைகோர்ட், ஹைகோர்ட்னாக்க உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட். அலுவல் சார்ந்த சொற்கள். இயரிங், அதெல்லாம் நியூ குரூப் 4 சிலபஸ் தான் இதெல்லாம். சரிங்களா, எல்லாமே ஓல்டு. இதை படிங்க. இதை படித்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாகிடுவீங்க. சொல்ல கூட முடியாது. அது வந்து அப்படியே ரிப்பீட்டட் கொஷின் கூட வரலாம். 40 கொஷின் இருக்குது. ஸோ 4000 கொஷின் கிட்டத்தட்ட 40 கொஷின் 4000 கொஷின் இருக்குது. நடுவில் வந்து பண்ணாக்க நான் சொல்லியிருப்பேன் 8 கொஷின் வந்து உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் கொஷின் இருக்கும். 2 குரூப் 4, 2 குரூப் 2 கொஷின். மொத்தம் 4 ஆச்சா. ஜெயில் எடுத்து 2, 6 ஆச்சு. ஈவோ வந்து ஒரு 2 இருக்கும். குரூப் 3 கொஷின் 1 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஏதோ ஒரு கொஷின் இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு 10 கொஷின் கிட்டே வரும்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு தனியாக போயிடும். அது இல்லாமலே இது மட்டுமே 40 கொஷின். அலுவல் சார்ந்த சொற்கள். அலுவல் சார்ந்த சொற்கள். ஹியரிங் அப்படின்னாக்கா விசாரணை. ஹியரிங்னா விசாரணை. கலை சொல் தருக. கிளியர் இன்கம், கிளியர் இன்கம் தெளிவான வருமானம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஒற்றுமை, இன்மை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உங்களுக்கு நியூ புக்லேயும் ஒரு 8 இருக்கும்,
ஓல்டு புக்லேயும் ஒரு 10 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கிறதே 20 தான். ஓமையால் புறப்படும் பொருள் வந்து அவ்வளோதான் இருக்கிறது. இல்லை, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சரிங்களா? இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க, கொஸ்டின் எதுவுமே கொடுக்காம சும்மா ஆன்சரை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆன்சரை மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு என்னன்னு கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? இதை விட்டுருங்க. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஓவியம் யார் வந்து செய்றானாக்க வேலனால் வரையப்பட்டது, செய்யப்பட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என தெரிவு செய்ய. வினாத்தாள்களை வருவித்தார். வினாத்தாள்களை யாரோ வர வைக்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு பிறவினை வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணியர்களை சொத்துகளாக கருதினார்கள். சிறு குழுக்களாக வாழ்ந்த மக்கள் சொந்தமாக எதை கருதினார்கள்? ஆணிரையை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஓமையும் ஓமையும் ஒன்றாக அமைவது உருவக அணி. ஓமையும் ஓமையும் ஒன்றாக அமைவது உருவக அணி. உருவக அணியை விளக்குக. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன? வாசல் கூட்டல் அலங்காரம் என்னும் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வாசல் அலங்காரம். அதாங்க 100 கொஸ்டின் முடிஞ்சது. இது வந்து 8th கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 8th கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இன்னும் 32 கொஸ்டின் தான் இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.